இவ்வளோ பெரிய வீட்டோட விலையை கேட்டாலே ஷாக் ஆயிருவீங்க. இப்போலாம் சிட்டிக்குள்ளே 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா கொடுத்து வீடு வாங்கினாலே இந்த அளவுக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி பட்ஜெட் விலையிலே 40 அடி ஃப்ரண்டேஜ் உள்ள ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு கட்டப்பட்ட இடத்தையும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பிளானையும் பார்க்கும்போது சம்மந்தமே இருக்காது. ஏன்னா 2.25 சென்ட் இடத்துல தான் கட்டியிருக்காங்க. அதிலே ஒரு கார் நிறைய 2 வீலர் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய போர்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. 16க்கு 16 பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. மாடல் கிச்சனோட டைனிங்கும் இந்த வீட்டுக்கு தனியாக அமைஞ்சிருக்கு. அது போக மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. அது போக ஒரு கிட்ஸ் பெட்ரூம். இதெல்லாம் போக வீட்டுக்கு ஒரு அவுட்டர் பாத்ரூமும் இருக்குது. இத்தனையும் பிளான் பண்ணி இந்த வீட்டை 2.25 சென்ட் இடத்துல 40 அடி ஃப்ரண்டேஜோட கட்டியிருக்காங்க. மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, 40 அடி அகலம், 30 அடி நீளத்தில் வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக இருக்கிறனால கிராண்டாக அமைஞ்சிருக்கு. லைட் க்ரீனு, அப்புறம் லைட் க்ரே, அப்புறம் சாண்டில் கலர் காம்பினேஷனு, அப்புறம் இந்த ஸ்டென்சில் டிசைன்ஸு, டெக்ஸ்சர் டிசைன்ஸு, இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங் ஒர்க்லேயே கலர்ஃபுல்லாக இந்த வீட்டை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. எலிவேஷனுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு சிஎன்சி லேசர் கட்டோட ஹெவியான மெட்டல் கேட் எடுத்து இந்த வீட்டுக்கு மாட்டியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 11க்கு 18ங்கிறதுல நல்ல பெரிய பிரம்மாண்டமாக அந்த வீட்டோட போர்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. ஒரு கார் நிறுத்திக்கலாம், அது போக சைடில் நிறைய 2 வீலர் நிறுத்திக்கலாம். அந்தளவுக்கு இந்த போர்டிகோ ஸ்பேஸ் நல்லாவே பெருசாக இருக்குது. ஃப்ளோரிங்க்கு வந்து கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. சைடு வால்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வித் அந்த லைட் கலர் தீமில் மார்பிள் டிசைனில் இருக்கக்கூடிய 2x4 வெட்டிபேடஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. அது போக போர்டிகோவில் இருக்கிற இந்த லெஃப்ட் சைடு, இந்த நார்த்தன் சைடில் இருக்கிற பில்லர்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிரிக் வால் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லோ வித் அந்த காப்பர் டிசைன்ஸில் பெண்டான மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. தேக்கு மரத்தில் மேட் ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து மெயின் டோரை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெரூன் கலர் தீமில் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சேம் அதே மாதிரி 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் அமைச்சு கொடுத்து அங்கே மெரூன் கலரில் தான் கிளாஸி ஃபினிஷிங்கில் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சைடில் டிசைனர் கிளாஸும் மாட்டியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போய் பார்த்தலாம். வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே 16க்கு 16 நல்ல லேவிஷான ஒரு லிவிங் ஹால் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் வெட்டிபேட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குது இந்த லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும். யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து உட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் தெற்கு பக்கம் இருக்கிற இந்த வாலில் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டிவி நெட் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் டிசைன்ஸ் வித் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய ப்ரௌன் வித் சாண்டில் கலரில் இருக்கக்கூடிய இந்த கலர் காம்பினேஷனில் டிவி நெட், பேஸ் கேபினெட், இந்த மாதிரி இன்டி ஒர்க்கோட இந்த டிவி நெட் அமைஞ்சிருக்கு. கீழே இருந்து மேலே வரைக்குமே அந்த ஃப்ளோட்டிங் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய டிவி நெட்டுங்க. டிவி நெட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இங்கே வந்து ஒரு பூஜா கேபினெட்டு கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே உள்ளே வந்து கிரானைட்டில் ஷெல்ஃப் செஞ்சுருக்காங்க. அதோட பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய, கோல்டன் வித் ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் டிசைன்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது நம்ம லிவிங் ஹால் அடுத்து நம்ம டைனிங் பார்த்துடலாம். டைனிங்க்கும் லிவிங் ஹால் இருக்கிற இந்த வாலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் கொடுத்து வென்டிலேஷனுக்காக, காற்றோட்டத்துக்காக இந்த மாதிரி ஒரு, இல்லாட்டி நம்ம ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸோட இந்த பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த பார்ட்டிஷன் ஒர்க் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த கிச்சன் டைனிங் ஏரியா வர இடத்துலையும் இந்த வால் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உட்டன் கிரெயின் சுற்றி மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த டைனிங் ஏரியாவோட அளவு 6க்கு 11ங்கிற அளவில் இந்த டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி வச்சுருக்காங்க. ஒரு நீட்டாக ஒரு டைனிங் டேபிள் போட்டு நம்ம ஈஸியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸோடு இருக்கக்கூடிய டைனிங் ஏரியா இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் இருக்குது. சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் இருக்குது. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் ஃபைபர் சிங்க் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக ஒரு டேப்பும் இருக்குது. ஆரோ மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே இந்த 3D பேட்டர்னில் இருக்கக்கூடிய 2x4 வெட்டிபேட் சீலிங் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. லெண்டல் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் வந்து கிளாஸ் டோரோட கடப்பாக்கள் வச்சு இங்கே ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கக்கூடிய மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த கிச்சன்லேருந்து நம்ம வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியா போகிறோம். அதாவது அவுட்டர் பாத்ரூம் போகிற டோரு தான். ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த வீடு சுற்றி நல்லா நடந்து வரலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் பாத்ரூமோட அளவு 3க்கு 4ங்கிற அளவில் இண்டியன் கிளாஸ் டைப்பில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம
வீட்டோட போர்ட்டிகோ வழியாக அந்த ஸ்டெப் வழியாக வந்து இந்த சைடு வரலாம், வீட்டுக்குள்ளே கிச்சன் வழியாக வந்து கூட இந்த சைடு வந்துக்கலாம். ஸோ 2 ஆக்சஸ் இருக்குது இந்த அவுட்டர் பாத்ரூம் பொறுத்த வரைக்கும். கிச்சன் பார்த்தாச்சு, டைனிங் பார்த்தாச்சு. அடுத்தது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம். லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் இருக்குது. டோர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீட்டான ரெடிமேட் டோர்ஸ் மாட்டியிருக்காங்க. இது வந்து 10க்கு 16 அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். கன்னி மூலையில் இருக்குது. 2 லெவல் ஆர்சிசி லேப்டுக்கு ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. வென்டிலேஷனுக்காக 2 யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. அது போக இந்த சைட்லேயும் வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீட்டான ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் உடன் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்ட் பாத்ரூமோட அளவு 7க்கு 4ங்கிற அளவு அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் ஹேண்ட் வாஷ் மிஷின் இதெல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு வந்து கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸு, கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாமே இருக்குங்க. அடுத்தது நம்ம வீட்டோட செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தலாம். மெயின் டோர் பக்கத்துலேயே வரும்போது நம்ம ரைட் சைடில் திரும்பிட்டோம்னா, ஈஸ்டர்ன் சைடில் வந்தோம்னா இங்கே வந்து செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம் வந்துடும். ஸோ இந்த செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமோட அளவு 10க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு எல்லா ரூம்ஸுமே பார்த்த மாதிரி இதே மாதிரி தான் பேட்டர்னில் இருக்கக்கூடிய 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் இருக்குது. ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. வால் ஷெல்ஃப் இருக்குது. எல்லாமே இருக்குது. இது வந்து செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். 6க்கு 4ங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ். ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமில் அந்த அட்டாச் பாத்ரூம் என்ன பார்த்தோமோ அதே டைல்ஸ் பேட்டர்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ். அவுட்டர் பாத்ரூம் இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 BHK வீட்டுக்கு தேவையான எல்லா ரூம்ஸுமே பக்காவாக அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோலேயே இந்த கடைசியில் வந்துட்டிங்கன்னா இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் இருக்கும். போர்வெல், வாட்டர் சம்ப் 2மே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக இங்கே வந்து நம்ம வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாங்க. ஸோ யூட்டிலிட்டி ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா இங்கேயே பிடிச்சிக்கலாம், துவைச்சிக்கலாம். வாஷிங் மிஷின்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து போர்ட்டிகோலேருந்து டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுங்க. ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஹேண்டல்ஸ் வந்து எம்எஸ்டியில் அமைஞ்சிருக்கு. இந்த டெரஸ் வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த டெரக்கோட்டா பெயிண்ட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து ஃபுல்லாமே டெரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த டெரக்கோட்டா பெயிண்ட் தான் அடிச்சிருக்காங்க. அது போக இங்கே வந்து பில்லர்ஸும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பில்லர்ஸ் காலாம்ஸ் கொடுத்து தான் அந்த வீட்டையும் கட்டியிருக்காங்க. டெரஸ் வந்ததும் இங்கே துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது போக ஒரு சின்டெக்ஸும் மாட்டி வச்சுருக்காங்க. 2.25 சென்ட் இடத்துல கட்டப்பட்ட இந்த வீட்டை 52 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இன்டீரியர் கூட இந்த வீடு நல்லாவே சூப்பராக இருக்குங்க. சுற்றியுமே பாருங்கள், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். போர் இருக்குது, தனியாக அந்த வீட்டுக்கு போர் இருக்குது. சுற்றி நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 52 லட்ச ரூபா சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த வீட்டை வந்து நேரில் பார்க்கறக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள். மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.